ஸ்ரீ குருபியோ நமஹ. பொங்கலோ பொங்கல், மக்கர சங்கராந்தி. நம்ம பாரத பூமியில் இந்த புண்ணிய நாட்டில் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் இருக்கு இல்லையா, பல பண்டிகைகள் நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகின்றன. பெயர்கள் மாறுபட்டிருக்கலாம், மாநிலங்கள் மாறுபட்டிருக்கலாம், மொழிகள் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் சில பண்டிகைகள் நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதில் இந்த மக்கர சங்கராந்தியும் ஒன்று. ஆம், இந்த பொங்கல் என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமே, இது நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகின்றது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? இப்போது எந்தெந்த மாநிலங்களில் இந்த சங்கராந்தியானது எந்தெந்த பேரில் மக்கள் கொண்டாடி வரான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாருங்க, முதல்ல காஷ்மீர் எடுத்துப்போம். காஷ்மீரில் இந்த பண்டிகை பேர் ஷிஷூர் சீன்க்ராத். அடுத்தது ஜம்முவில், அதே காஷ்மீரில் இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, ஜம்மு, அதில் மாகி சங்கராந்த் ஆர் உத்தராய். அப்புறம் பஞ்சாப் வருவோம். பஞ்சாபில் லோஹ்ரி. அடுத்தது ஹரியானா சக்ராத். ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் மக்கர சங்கராந்தி ஆர் சக்ராத் அப்படிங்கிற பேரில் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ் கொண்டாடி வருகின்றார். அடுத்து குஜராத்துக்கு போமா. குஜராத்தில் இதே மக்கர சங்கராந்தியை உத்தராயன் அப்படின்னு அழைக்கிறார். மகாராஷ்டிராவில் மக்கர சங்கராந்தி என்ற பேரில் இது அழைக்கப்படுகின்றது அந்த ஊர் மக்களால். அப்புறம் நம்ம அண்டை மாநிலம் கர்நாடகா மக்கர சங்கிரமணா அல்லது மக்கர சங்கராந்தி. அப்புறம் இன்னொரு அண்டை மாநிலம் என்னது, கேரளா. கேரளாவில் மக்கர் விளக்கு. சரி, அப்புறம் இந்த பக்கம் வருமா, ஹிமாச்சல் பிரதேஷ் மாகசாகி அப்படின்னு பேர் நண்பர்களே. அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னா உத்தராகண்ட் வருது. உத்தராகண்டில் இதே மக்கர சங்கராந்தி அந்த பகுதி மக்களால் உத்தராயணி ஆர் சாகுத்தியா அப்படிங்கிற பேரில் கொண்டாடி வர்றான். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் அல்லது மக்கர சங்கராந்தி. தமிழ்நாடுக்கு அண்டை மாநிலமான என்னது, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. அங்கே பெத்த பண்டுகா அப்படின்ட்டு இதை அழைப்பான். மக்கர சங்கராந்தி என்றும் அவள் அழைப்பான். அடுத்தது அருணாச்சல் பிரதேஷுக்கு போவோம். அருணாச்சல் பிரதேஷில் பிஹு அப்படின்னு அழைக்கிற மக்கர சங்கராந்தி என்றும் அழைப்பது உண்டு. அடுத்தது அஸ்ஸாம் மாக் பிஹு அல்லது பூகலி பிஹு அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. அந்த அஸ்ஸாம் மாநில மக்களால் இதே மக்கர சங்கராந்தி. அப்புறம் பெரிய மாநிலம் நம்ம நாட்டில் என்னது, உத்தரப்பிரதேஷ். அங்கே கிச்சேரி அப்படிங்கிற பேரில் அந்த பகுதி மக்களால் இந்த மக்கர சங்கராந்தி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அப்புறம் சிக்கிம் எடுத்துட்டோன்னா மாகே சங்கராந்தி அப்படின்னு அழைக்கிற நண்பர்களே. அப்புறம் மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் பௌஷ் சங்கராந்தி. அதுக்கப்புறம் பீகார், ஜார்க்கண்ட். அங்கே மக்கர சங்கராந்தின்னு சொல்கிறா, சக்ராத் அப்படின்னும் இதே பண்டிகை கொண்டாடுறான். ஒரிசா மக்கர சங்கராந்தி அப்படின்னு பேரில் ஆவான். ஒரிசாக்கு அப்புறம் நாகாலாண்டுக்கு போவோம். நாகாலாண்டு பகுதியில் பாருங்க மக்களே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை மொழி மக்களாலும் அத்தனை மாநிலங்களாலும் இந்த சங்கராந்தி கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஏற்கே கூப்பிட்டவரை பேர்கள் 1-2 அங்கங்கே மாறி இருக்கலாம், ஆனால் பண்டிகை ஒன்று தான். இதுதான் ஹார்வெஸ்ட் பண்டிகைன்னு சொல்கிறா இல்லையா. நாகாலாண்டில் மக்கர சங்கராந்தி, மணிப்பூர்லேயும் மக்கர சங்கராந்தி பேரில் தான் இது கொண்டாடப்பட்டு வருகின்றது. மிசோராமில் பிஹு. அடுத்தது திரிபுரா மாநிலத்தை பார்க்கலாமா. அங்கே இருக்கிற மக்கள் பௌஷ் அப்படின்ட்டு சொல்கிறா, மக்கர சங்கராந்தி என்றும் அழைப்பது உண்டு. அடுத்தது மேகாலயா, அங்கே பிஹு சங்கராந்தி அப்படின்னு அழைக்கிறார். மொத்தத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் நாடு முழுக்க உற்சாகமாக
கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு மகோன்னதமான ஒரு ஹிந்து பண்டிகை தான் இந்த மக்கர சங்கராந்தி. நம்ம தமிழ்நாட்டில் மக்கர சங்கராந்தி என்றும் சொல்கிறோம், தைப்பொங்கல் என்றும் சொல்கிறோம் அல்லவா. குறிப்பாக எல்லா மாநிலங்களிலும் பண்டிகை கொண்டாடும் பொழுது சூரிய பகவானை வழிபடுவது நமது பாரம்பரியம், வழி வழியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அனுஷ்டானம். குறிப்பாக தமிழகத்தில் ரொம்ப உற்சாகமாக நம்ம இதை கொண்டாடி வருகின்றோம் இல்லையா. பொங்கலோ பொங்கல். இந்த மக்கர சங்கராந்தி அன்று எல்லோரும் எல்லா நலமும் பெற அந்த சூரிய பகவானை நான் பிரார்த்தனை வைக்கிறேன். கிருணி சூரிய ஆதித்யோ ಛಾಯಾ ಸಂಜ್ಞಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಸೂರ್ಯನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿನೇ ನಮಃ. ನಾರಾಯಣ.